ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா டைமென்ஷனல் அனாலிசிஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்ஸ்னா என்ன, தென் ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் லைக் உங்களோட குவான்டிட்டிஸ்னா என்ன, தென் ஒவ்வொரு யூனிட்ஸையும் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்துருப்போம். தென் செகண்ட் பார்ட்ல நம்மளோட டைமென்ஷனல் ஃபார்முலாவை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்மளோட செகண்ட் பார்ட்ல பார்த்துருப்போம். ஸோ இந்த டைமென்ஷனல் ஃபார்முலாவோட அப்ளிகேஷன்ஸையுமே நம்ம வந்துட்டு செகண்ட் பார்ட்ல பார்த்துருப்போம். கரெக்டா? ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ்ல தான் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்துருப்பீங்க. நம்மளோட LHS RHS ரெண்டும் ஈக்குவல் அப்படின்றது ஒன்று. ஈக்குவலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டைமென்ஷனல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் செகண்ட் திங் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா யூனிட் கன்வர்ஷன்ல. ஸோ யூனிட்ஸ் கன்வெர்ட் பண்றதுக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட டைமென்ஷனல் அனாலிசிஸை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களோட ஃபார்முலாஸை நம்ம எப்படி டைமென்ஷனல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி கொண்டு வரலாம், டைமென்ஷனல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி ஃபார்முலாஸ் எப்படி கொண்டு வரலாம், இல்ல ஒரு குவான்டிட்டி ரிமைனிங் குவான்டிட்டியை எப்படி டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குவான்டிட்டி இருக்கு அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் என்னோட மாஸை எத்தனை டைம்ஸ் டிபெண்ட் பண்ணிருக்கு, என்னோட ஆக்சலரேஷனை எத்தனை டைம்ஸ் டிபெண்ட் பண்ணிருக்கு, இல்லை இன்னொரு குவான்டிட்டி எடுக்கிறேன்னா அதை எத்தனை டைம் டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ண போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ்க்கே நம்ம செக் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கொஸ்டின் என்ன சொல்லிட்டாங்கன்னா in a particular case force depends on mass of the object as well as the acceleration of the object அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கொடுத்துட்டு how much times it depends on mass and acceleration or find the relationship between force mass and acceleration சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க என்ன தெரியும், ஃபோர்ஸ் வந்து இது ரெண்டையும் டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்றத சொல்லிட்டாங்க. அது எவ்வளோ பவர்ஸ்ல, டைரக்ட்லியா இன்வெர்ஸ்லியா அப்படின்ற எதையுமே எனக்கு சொல்லல. ஸோ m பவர் எத்தனை டைம்ஸ் அது டிபெண்ட் ஆயிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆக்சலரேஷன் பவர் எத்தனை டைம்ஸ் அது வந்துட்டு ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து எனக்கு பவர்ஸ் தெரியாதுன்றதுனால ஐ ஹவ் டேக்கன் தட் as x and y. ஸோ நான் என்னோட ஃபோர்ஸை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபோர்ஸ் m(L)T⁻⁻2 அதான் என்னது என்னோட ஃபோர்ஸ், which is equal to இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்றதுக்கு k ஒரு கான்ஸ்டன்ட்டை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் இன்டூ மாஸ் டைம்ஸ் ஆஃப் x, ஆக்சலரேஷன் என்ன L(T⁻⁻1 டைம்ஸ் ஆஃப் y. அவ்வளவுதான், நம்ம ப்ராப்ளம் கிட்டத்தட்ட சால்வ். இப்போ இந்த சைடு பாத்தீங்கன்னா எனக்கு m பவர் 1 இருக்கு, இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா m பவர் x இருக்கு. அதே மாதிரி இதுல இந்த சைடு பாத்தீங்கன்னா l பவர் 1 இருக்கு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா l பவர் y இருக்கு. அண்ட் தென் இதுல பாத்தீங்கன்னா t பவர் -2 இருக்கு. அண்ட் தென் இதுல பாத்தீங்க அப்படின்னா t பவர் மேட மிஸ்டேக், இங்க -2y இல்லையா, ஏன்னா ஆக்சலரேஷன் அப்ப L(T⁻⁻2) அப்ப -2y இருக்கும். ஸோ அவ்வளவுதான், எனக்கு என்னோட ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து நான் எடுத்து எழுதிட்டேன். ஸோ இங்க எனக்கு என்ன கிடைக்கும், x will be equal to 1, y will be equal to 1. ஸோ x-ம் 1க்கு ஈக்குவலா இருக்கு, y-ம் 1க்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ இங்கே கண்டுபிடிச்சிங்கனாலும் -2 is equal to -2y. ஸோ இங்க -2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா y again equal to 1. ஸோ x 1க்கு ஈக்குவலா இருக்கு அண்ட் தென் y-ம் எனக்கு 1க்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ இப்போ இதுல என்னோட ஃபோர்ஸை நான் ரெப்ரசென்ட் பண்றப்போ F equal to k into m பவர் என்னது இருக்கு, x இருக்க இடத்துல x கண்டுபிடிச்சிட்டேன் 1, ஆக்சலரேஷன்ல பவர் y, y-க்கும் என்ன வந்திருக்கு 1 வந்திருக்கு. ஸோ என்னோட F which is equal to k into m கிடைக்கும். சரி, இந்த k என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்றதுக்காக நம்ம எடுத்துக்கிட்ட கான்ஸ்டன்ட் தான் என்ன அப்படின்னா இந்த k. ஸோ இந்த k-வை நம்மளால டைமென்ஷனல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நோ. நம்ம டைமென்ஷனல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி நம்ம k-ஓட வேல்யூவை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. k-ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே மெத்தட் என்ன தெரியும், என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பெரிமெண்டல் மீன்ஸ்ல மட்டும்தான் நம்மளால அந்த வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படி இந்த கேஸ்க்கு கண்டுபிடிச்ச k-ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1. ஸோ அப்போ உங்க f என்னவா இருக்கும்னா இட் இஸ் ஜஸ்ட் m into a. ஏன்னா k-க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 1 into m into a. ஸோ இட் இஸ் அகேன் m into a. ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸை நம்ம இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அடுத்து இந்த கொஸ்டினை பாருங்க. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிட்டாங்க, எனர்ஜி E of a particle
particle of mass m executing simple harmonic motion with amplitude a and angular frequency omega. Then find the expression for E ன்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சொல்லிட்டாங்க, E அப்படின்றது வந்துட்டு ஏதோ ஒரு பார்ட்டிகளோட எனர்ஜி. அந்த எனர்ஜி எதை பொறுத்து டிபெண்ட் பண்ணிருக்குன்னா மாஸ் அப்படின்ற ஒரு குவான்டிட்டியா, அண்ட் தென் ஆம்பிளிடியூட் அப்படின்ற ஒரு குவான்டிட்டியா, அண்ட் தென் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு இன்னொரு குவான்டிட்டியா. ஸோ இந்த 3 குவான்டிட்டியா டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்றத நமக்கு கொஸ்டின்ல சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு என்ன அர்த்தம், E is proportional to m power x, a power y, and finally omega power z. So E is equal to k into m power x, a power y, and omega power z. இப்போ ஈன்றது என்னது, என்னோட எனர்ஜி. ஸோ நான் எனர்ஜி எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், ml ஸ்கொயர் t பவர் மைனஸ் 2 ரெப்ரசென்ட் பண்ணலாமா. ஸோ இது என்னோட எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு k இன்டூ m என்னோட மாஸ். ஸோ மாஸ் பவர் எக்ஸ், ஆம்பிளிடியூட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இஃப் ஐ ஹாவ் அ வேவ் லைக் திஸ். ஸோ இதுல இது என்ன ஈக்குவேஷன், வேவ் ஈக்குவேஷன் இல்லையா, டைமுக்கும் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் எடுத்திருப்போம். ஸோ இந்த வேவ்ல இதனுடைய மேக்ஸிமம் ஹைட் தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா ஆம்பிளிடியூட். ஸோ மேக்ஸிமம் ஹைட் அப்படின்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா லென்த்தை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ உங்களோட ஆம்பிளிடியூட் டிபெண்ட்ஸ் ஆன் எல் பவர் ஒய். அண்ட் ஃபைனலி ஒமேகா, ஒமேகான்றது என்னது, இட் இஸ் டி இன்வர்ஸ் இல்லையா. ஸோ டி இன்வர்ஸ் டைம்ஸ் ஆஃப் ஜெட். ஸோ ஒமேகா உங்களோட ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இல்லையா. ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து டைம் இன்வர்ஸ் இல்லையா. ஸோ டி பவர் மைனஸ் 1 the whole power z. ஸோ இங்க எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா m பவர் 1 இருக்கு, அண்ட் தென் இந்த சைடு எனக்கு என்ன இருக்குன்னா m பவர் x இருக்கு, m பவர் x மட்டும் தான் இருக்கு. அண்ட் தென் இப்போ செகண்ட் குவான்டிட்டி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, l ஸ்கொயர். ஸோ விச் இஸ் டிபெண்டன்ட் ஆன், இந்த பக்கம் எனக்கு எதை டிபெண்ட் பண்ணிருக்கு, l பவர் y, வேற எங்கேயும் இருக்கா இல்ல. ஸோ l ஸ்கொயர் டிபெண்ட்ஸ் ஆன் l பவர் y. அண்ட் தென் ஃபைனலி t பவர் மைனஸ் 2. ஸோ t பவர் மைனஸ் 2 இந்த பக்கம் இருக்கு, அந்த பக்கம் t பவர் மைனஸ் z. ஸோ இதுதான் வந்துட்டு ஈக்குவேஷனோட டிபெண்டன்சி ரெண்டு சைடும். ஸோ என்னோட m பவர் 1, அப்ப x is equal to எனக்கு என்னவா இருக்கும், 1 இருக்கும். y equal to என்னவா இருக்கும், எனக்கு 2 இருக்கும். z is equal to என்னவா இருக்கும், 2. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா y ஓட வேல்யூவும் 2 தான், z ஓட வேல்யூவும் 2 தான். இப்போ நம்ம கொண்டு போயிட்டு நம்ம ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், e which is equal to k into m power x. x ஓட பவர் என்ன 1, and then y என்ன ஆம்பிளிடியூட் பவர் 2, and then z என்ன 2, ஒமேகா பவர் 2. சோ இப்படிதான் எனக்கு எனர்ஜி ஈக்குவேஷன் எனக்கு கிடைக்கும். இதுல இப்போ உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த k ஓட வேல்யூவை நம்ம டைமென்ஷனல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. சோ அப்போ உங்களுக்கு வந்து क्वेश्चनல they will give you the k value or else நமக்கு எக்ஸ்பிரஷன்ஸ்ல கொடுத்திருப்பாங்க k ஓட வேல்யூ என்ன அப்படின்றது. சோ இப்போ எனக்கு k ஓட வேல்யூ half ன்னு தெரியும் அப்படின்றதால I am substituting it. So don't worry about this k value. இந்த k value ஒன்னு கொடுத்துருவாங்க, இல்லைன்னா அதை k அப்படின்னே வச்சிருப்பாங்க கடைசி வரைக்கும். So half into m a square omega square தான் and a simple harmonic motionல எனர்ஜியோட ரிலேஷன், which means எனர்ஜி மாஸ் ஆம்பிளிடியூட் ஒமேகா இது கூட எப்படி டிபெண்டன்ட்டா இருக்கு அப்படின்றதுக்கான ரிலேஷன் இதுதான். இது அந்த ரிலேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். let us solve one more problem. என்ன சொல்லிருக்காங்க, if force, velocity, time are fundamental quantity, find the dimension of mass. என்ன சொல்லிட்டாங்க, force இருக்கு, velocity இருக்கு, time இருக்கு. சோ இதெல்லாம் ஃபண்டமெண்டல், which means நமக்கு mlt இருக்க மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், அதுக்கு பதிலா fvt எடுத்துறோம், force, velocity, time. சோ இதெல்லாம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸா இருந்தா மாஸோட டைமென்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்றதுதான் क्वेश्चन. சோ let us solve this. சோ மாஸோட டைமென்ஷன் வேணும். சோ மாஸ் which is equal to f எத்தனை டைம்ஸ் டிபெண்ட் பண்ணிருக்குன்னு தெரியாது. சோ f பவர் x, v எத்தனை டைம்ஸ் டிபெண்ட் பண்ணிருக்குன்னு தெரியாது, v பவர் y, t எத்தனை டைம்ஸ் டிபெண்ட் பண்ணிருக்குன்னு தெரியாது, t பவர் z. சோ மாஸ்ன்றது இட் இஸ் மாஸ், சோ m அப்படியே இருக்கும், which is equal to ஃபோர்ஸ்ன்றது என்னது, m l t பவர் மைனஸ் 2 the whole power x. vன்றது velocity, அப்ப l t பவர் மைனஸ் 1 the whole power y, and finally time it is t power z. சோ இந்த பக்கம் எனக்கு என்ன இருக்கு, m பவர் 1 இருக்கு. So m power 1 is equal to m power x. So அப்ப x ஓட வேல்யூ என்னது 1. Then l power, இந்த பக்கம் l power என்ன இருக்கு, l இல்லவே இல்ல, அப்ப l power 0 இருக்குன்னு அர்த்தம். இந்த பக்கம் எடுத்துக்கிட்டேன்னா l power x இருக்கு, then plus y, z ல இல்ல, fine. Then finally t எடுத்துட்டோம்னா t power 0 இருக்கு, இந்த பக்கம் என்ன இருக்கு, t power minus 2x minus y plus z இல்லையா. சோ இப்படிதான் வந்து என்ன இருக்கு, அந்த பக்கம் t க்கு இருக்கு. சோ இப்போ x ஓட வேல்யூவை நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா x plus y which is equal to 0. சோ x க்கு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா 1 plus y equal to 0 ன்னு கிடைக்கும். சோ y ஓட வேல்யூ என்னது -1, +1 அந்த பக்கம் போச்சுன்னா -1.
தென் டீக்கு இங்க எடுத்துட்டோம் அப்படின்னா 0 which is equal to minus 2x minus y plus z ன்னு கிடைக்குமா? So 0 which is equal to x ஓட வேல்யூ 1. ஸோ அப்போ minus 2 into 1. ஸோ அப்படியே இருக்கும். y ஓட வேல்யூனா -1, இங்கே ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ +1 plus z. ஸோ அப்போ z இங்க என்ன ஆயிடும்? -2 plus 1 -1 plus z which will be equal to 0. ஸோ z ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? z which will be equal to -1 அந்த பக்கம் போச்சுன்னா +1 ஆயிடும். ஸோ x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ -1, z ஓட வேல்யூ +1. ஸோ நம்மளோட ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா மாஸோட நியூ டைமென்ஷன்ஸ் என்ன? m which is equal to f power x இருக்கு. x க்கு பதிலா I am going to substitute 1. So f power 1. v எத்தனை தடவை டிபெண்ட் பண்ணிருக்கு? சாரி, v power y எத்தனை தடவை டிபெண்ட் பண்ணிருக்கு? -1 டைம்ஸ். அப்ப v power -1. Then t எத்தனை டைம் டிபெண்ட் பண்ணிருக்கு? t power 1. So t. So f v inverse t தான் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாஸோட நியூ டைமென்ஷன் if it depends on force, velocity and time. So இப்படிதான் நம்ம வந்து டைமென்ஷனல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவோம். Let us solve the final sum, easiest sum. So if energy E, velocity V and time T are fundamental quantities. அங்க நம்ம என்ன எடுத்தோம்? force, velocity, time எடுத்தோமா? அதே மாதிரி இங்க என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா எனர்ஜி, வெலாசிட்டி, டைம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியா எடுத்து சர்ஃபேஸ் டென்ஷனோட டைமென்ஷனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் எஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யாரெல்லாம்? எனர்ஜி இ, இ பார் எக்ஸ், வெலாசிட்டி வி, வி பார் ஒய், டைம் டி, டி பார் ஜெட். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷனை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? ஃபோர்ஸ் பை லென்த்னு ரெப்ரசென்ட் பண்ணலாமா? ஸோ அப்போ ஃபோர்ஸ் பை லென்த்னா இதனுடைய டைமென்ஷன்ஸ் என்னவா இருக்கும்? ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன், என்னோட சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்னோட சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் நத்திங் பட் force by length. So you can write your force by length as ml t power -2 divided by l. ll will got cancelled. So mt power -2 தான் என்னது என் சர்ஃபேஸ் டென்ஷனோட டைமென்ஷனா இருக்கும். ஸோ நான் சர்ஃபேஸ் டென்ஷன்ல mt power -2 சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா which is equal to k into constant இருந்தா k into e power x. So e என்னது எனர்ஜி. எனர்ஜி நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? ml square t power -2 the whole power x. v velocity. velocity நம்ம எப்படி டினோட் பண்ணலாம்? l t power -1 the whole power y. and then இந்த t எப்படி டினோட் பண்ணலாம்? t power z ன்னு டினோட் பண்ணலாம். that's all, முடிஞ்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா m power 1 இருக்கு. so which is equal to m power x. அவ்வளவுதான். இந்த பக்கம் m பவர்ல x மட்டும் தான் இருக்கு. தென் எல்லுக்கு எடுத்தேன் அப்படின்னா இந்த பக்கம் l பவர் 0 இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா l பவர்ல இங்க 2x, so 2x plus y இருக்கு. தென் நெக்ஸ்ட் t க்கு எடுத்தோம்னா t பவர் -2 which is equal to t பவர் z. so t வேற எங்கேயாவது இருக்கா? இருக்கு, இங்க வேற இருக்கு இல்லையா? so t பவர் -2 which is equal to t பவர் -2x plus z. fine. so எல்லாமே எடுத்துட்டோமா? plus z and also இங்க ஒரு y இருக்கு. so minus y. fine. இப்போ இங்க இருந்து நான் x ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சல. x ஓட வேல்யூ 1. so இங்க என்ன இருக்கு? எனக்கு 0 which is equal to 2x plus y ன்னு இருக்கு. so நான் x க்கு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணேனா 0 which is equal to 2 plus y ன்னு கிடைக்கும். so y ஓட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா y will be -2. so x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ -2. now z ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்க எனக்கு என்ன ஈக்குவேஷன் இருக்கு? -2 which is equal to -2x plus z minus y ன்னு இருக்கு. so -2 which is equal to -2 x என்னது எனக்கு 1 plus z கண்டுபிடிக்கணும். -y என்ன? -2, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. so +2 ஆயிடும். so -2 plus 2 0 ஆயிடும். and then எனக்கு ரிமைனிங் ஈக்குவேஷன்ல z தான் இருக்கு. so z ஓட வேல்யூ என்ன? அகைன் அதுவும் எனக்கு -2 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. so z ஓட வேல்யூ எனக்கு -2. so என்னோட ஈக்குவேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா என்னோட s is equal to or equal to k into, so k என்ன எடுத்துக்கலாம்? into e power e ஓட e power x, so e power 1 v power y, y என்ன -2, so v power -2 t power z, z ஓட வேல்யூ என்ன? அதுவும் -2. so s is equal to e power minus some constant into e v power -2 t power -2 அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த டைமென்ஷன் இது சர்ஃபேஸ் டென்ஷனோட டைமென்ஷன் in terms of energy, velocity as well as time. so dimensional analysis பொறுத்தளவுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில செட் ஆஃப் ஃபார்முலாஸ்க்கு மட்டும் தெரிஞ்சா போதும். நம்ம த்ரூ அவுட் லெசன்ஸ்ல யூஸ் பண்ண போற பேசிக் ஃபார்முலாஸ் தெரிஞ்சா போதும். அதை வச்சுதான் நம்ம மேக்ஸிமம் இது எல்லாமே வந்துட்டு சால்வ் பண்ணுவோம். நீங்க இப்போ இருக்கிற கொஸ்டின்ஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்
and then coefficient of viscosity, gravitational constant, and then refractive index. இது 5 தான் மேக்ஸிமம் கான்ஸ்டன்ட்ல யூஸ் பண்ணுவோம். இல்ல மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி அந்த மாதிரி சில விஷயம். இந்த 30 செட் ஆஃப் ஃபார்முலாஸை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக் ஆக்சலரேஷன், வெலாசிட்டி, எனர்ஜி, இம்பல்ஸ், மொமெண்டம், லீனியர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம், ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், யங்ஸ் மாடுலஸ், இந்த மாதிரியான ஈஸியான ஃபார்முலாஸ் நமக்கு தெரியும். ஸ்ட்ரெஸ் அப்படின்னாலே ஃபோர்ஸ் பை ஏரியா, ஸ்ட்ரெயின்னா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த், யங்ஸ் மாடுலஸ்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். இந்த மாதிரி லைக் ஈஸியா கனெக்டிவிட்டி இருக்கிற ஃபார்முலாஸ் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சாலே டைமென்ஷனல் அனாலிசிஸ்ல மேக்ஸிமம் சால்வ் பண்ணிடலாம். அது இல்லாம சில இதுல எல்சி, இண்டக்டர், ஆசிலேட்டர்ஸ் யூஸ் பண்ணி கேக்குறாங்க இல்லையா, அது நம்ம லெசன்ஸ் அடுத்து போக போக அந்த லெசன்ஸ் இந்த ஃபார்முலாவோட ப்ராப்பரான மீனிங் கத்துட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது அந்த பார்ட்டை மட்டும். ஸோ இப்படிதான் நம்ம வந்துட்டு டைமென்ஷனல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி சம்ஸ் சால்வ் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நம்ம டைமென்ஷனல் அனாலிசிஸ்ல கிளியர் ஆயிட்டோம் அப்படின்னா தென் வி கேன் கோ ஃபார் significant figures. So இந்த significant figures னா என்ன? So இந்த significant figures நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட எப்படி இருக்குன்னு வச்சுக்கலாமே, 5.0 kg which is equal to how many grams ன்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 5.0 kg எத்தனை கிராம்ஸ்க்கு ஈக்குவல். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5000 grams ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா 5 into 10 to the power of 3 gram. ஸோ தேர்ட் ஆப்ஷன்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 5.0 into 10 to the power of 3 gram. அண்ட் தென் ஃபைனல் ஆப்ஷன்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா இது எல்லாமே ஆல் ஆஃப் தீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுல என்ன அப்படின்னா 5.0 kg அப்படின்றது எத்தனை கிராம்ஸ் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ உங்க கொஸ்டினை பொறுத்த நீங்க ஆன்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பார்த்தாலே தெரியுது. ஆல்மோஸ்ட் எல்லாம் 5 kgனா 5000 கிராம் கரெக்ட் தான். 5 into 10 to the power 3னாலும் 5000 கிராம் கரெக்ட் தான். 5.0 into 10 to the power 3னாலும் சேம் தான். அப்போ மூணுமே கரெக்ட். ஆல் ஆஃப் தீஸ் தான் ஆன்சர் அப்படின்னு கேட்டா அங்கதான் கிடையாது, இதுதான் ஆன்சர். ஸோ இங்கதான் இப்ப இந்த விஷயம் புரியணும் அப்படின்னா எனக்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரியும். ஸோ இதை ஹோல்ல வச்சுட்டு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் என்ன விஷயத்த நமக்கு கன்வே பண்ணுது அப்படின்னா நம்மளால எத்தனை டிஜிட்ஸை ஒரு 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 மெஷர்மெண்ட்ல ஏதோ ஒண்ணுல எத்தனை டிஜிட்ஸா கரெக்டா சொல்ல முடியும், லைக் அக்யூரேட்டா சொல்ல முடியும், கன்சிஸ்டன்டா சொல்ல முடியும் அப்படின்றதான் நம்ம சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்ல எடுத்துப்போம். அப்படி இல்லாத விஷயங்களை நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா எடுத்துக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஃபர்ஸ்ட் ரூலே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீங்க படிச்சிருப்பீங்க, ஆல் நான் ஜீரோஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 2, 4, 5, 6 இதுல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு? 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு. தென் லெட் மீ சே 5, 9, 2, 3, 8. ஸோ இதுல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு? 5 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு. 2 எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு? 1 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு. 238. ஸோ 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு. ஸோ நான் ஜீரோவா இருக்கிற எல்லா நம்பர்ஸுக்குமே சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜீரோஸ் பிட்வீன் டூ நான் ஜீரோஸ் ஆர் ஜீரோஸ் trapped between two non-zeros. For example 2002, 4008 or 6208. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா ரெண்டு நான் ஜீரோ டேர்ம்ஸ்க்கு 2 ரெண்டுமே நான் ஜீரோ, அதுக்கு நடுவில் இருக்க அந்த ரெண்டு ஜீரோஸ் எப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிக்னிஃபிகண்டா தான் இருக்கும். அப்போ இதுல மொத்தம் 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு. அண்ட் தென் இங்க எடுத்துக்கிட்டோம்னாலுமே அதே தான். இங்க எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குன்னா 4. இங்க 1, 2, 3, 4, 5 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்ற விஷயம். ஸோ இந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்போ ஜீரோஸ் நம்மளுக்கு நான் ஜீரோஸ்க்கு நடுவுல இருந்தது அப்படின்னா அதுல சிக்னிஃபிகன்ட் அதையும் நம்ம வந்து சிக்னிஃபிகன்ட் ஃபிகரா கன்சிடர் பண்ணிக்கணும். தென் தேர்ட் ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ட்ரைலிங் ஜீரோஸ் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இந்த ட்ரைலிங் ஜீரோஸ் இல்ல அப்படின்னா லீடிங் ஜீரோஸ்னு சொல்லுவோம். இந்த ட்ரைலிங் ஜீரோஸ், லீடிங் ஜீரோஸ் இவங்க ரெண்டு பேருமே இன்சிக்னிஃபிகண்டா இருப்பாங்க. ஏன் இவங்க இன்சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா 0.008 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்னா ஒரே ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான். 0.208 இதுல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்னா 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். இந்த ஜீரோ கணக்குல எடுத்துக்க மாட்டோம். இப்போ இங்க இந்த ஜீரோ பாத்தீங்க அப்படின்னா 2க்கும் 8க்கும் நடுவுல இருக்கு. அப்ப இதுல மொத்தம் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு? 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு. சரி, அப்போ இதுல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு? 2.008.
இப்போ இந்த 2 0 எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இது எனக்கு ஒரு லைக் நம்பர் டிஜிட், இதுவும் எனக்கு ஒரு நம்பர் டிஜிட். இந்த 2 நம்பர் டிஜிட்ஸ்க்கு நடுவுல எனக்கு ஜீரோஸ் இருக்கு, ஈவன் தோ பாயிண்ட் இருந்தாலும். சோ அப்ப இது ரெண்டையும் நான் எப்படிதான் கன்சிடர் பண்ணிப்பேன்னா சிக்னிஃபிகண்டா கன்சிடர் பண்ணிப்பேன். அப்ப இதுல எனக்கு 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு. ஃபைன். சோ இது தேர்ட் ரூல். தென் ஃபோர்த் ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, என்னோட ஜீரோஸ் என்னோட நம்பர்ஸ்க்கு அடுத்து வர ஜீரோஸ். சோ ஜீரோஸ் ஆஃப்டர் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 100. 100ல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குன்னா 1 தான். இந்த ஜீரோஸை நம்ம சிக்னிஃபிகன்ட்னு எடுத்துக்க மாட்டோம். 200ல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குன்னா 1 தான். ஏன் இது நம்ம அப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, சி இப்போ என்கிட்ட ஒரு நம்பர் இருக்கு. லெட் மீ சே 1 மீட்டர் which is equal to 100 சென்டிமீட்டர். ஸோ இதுல பார்த்தேன் அப்படின்னா 1 மீட்டர்ல ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் தான் இருக்கு. அப்ப 100 மீட்டர்ஸ்ல எத்தனை தான் இருக்கணும்னா ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் தான் இருக்கணும். இதுதான் ஒரு முக்கியமான ரூல் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்ல. ஸோ நீங்க எத்தனை தடவை யூனிட்ஸை மாத்தினாலும் என்ன பண்ணாலும் எந்த யூனிட்ஸ்க்கு மாத்தினாலும் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் மட்டும் மாறவே மாறாது. அப்போ 1 kg is equal to 1000 grams. அப்போ 1 kgல ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்னா 1000 கிராம்ஸ்லயும் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் தான் இருக்கும்? ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் இருக்கும். சோ இததான் நம்ம எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா ஆர்டர்ஸ் ஆஃப் டிஜிட்ஸ் ஆர் இன்சிக்னிஃபிகன்ட், ஆர்டர்ஸ் ஆஃப் ஜீரோஸ் ஆர் இன்சிக்னிஃபிகன்ட். இப்ப 2 into 10 to the power of 2, இதுல 2 மட்டும் தான் எடுத்துப்போம். 10 to the powers-ல வர எல்லாமே இன்சிக்னிஃபிகன்ட் எடுத்துப்போம். இப்ப இது எப்படி எழுதலாம்? 1 into 10 to the power of 2. அப்ப இதுல 1 மட்டும் தான் சிக்னிஃபிகன்ட், மீதி எல்லாமே எனக்கு என்னவா தான் இருக்கும்? இன்சிக்னிஃபிகண்டா தான் இருக்கும். இப்போ 1 kg equal to 1000 grams அப்படின்னா இதுல ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். இது எடுக்கிறப்ப நம்ம எப்படி எழுதலாம்னா 1 into 10 to the power of 3 எடுத்துக்கலாம் இல்லையா? சோ அப்ப எனக்கு இதுல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுலயும் எனக்கு ஒரே ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் இருக்கு. சோ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்ல இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம். இன்னொரு ஒரு ரூல் இருக்கு. let us see that rule. இப்போ நான் இப்படி என்னோட நம்பர்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. 2.00. இப்போ இந்த 2.00ல எனக்கு எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு அப்படின்னா 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு. ஏன் நம்ம 200 ஒன்னு தான் எடுத்தோம். அப்ப 2.00ல 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு கேட்டா ஆமா. ஏன் அப்படின்னா இப்ப if we are performing a particular experiment, let me say ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம், எனக்கு வேல்யூ 4ன்னு கிடைச்சிருக்கு. நான் என்ன பண்றேன், எனக்கு டவுட்டா இருக்கு, இன்னொரு தடவை இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா I'm dividing it, I got 4.0. ஆப்வியஸா 4 தான் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்த டிஜிட் என்னவா தான் இருக்கும்? நீங்க இன்னொரு தடவை அதை டிவைட் பண்ணாலோ இல்ல மல்டிபிள் பண்ணாலோ பாயிண்ட்க்கு அப்புறம் எனக்கு ஒரு டிஜிட் தான். அகைன் ஐம் செக்கிங் 0, அகைன் ஐம் செக்கிங் 0. நான் எத்தனை தடவை செக் பண்ணா 0. ஆனா ஒரு 5th டைம் செக் பண்ணதுக்கு அப்புறம் I found out the value as 1. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ இந்த ஜீரோஸ்க்கு அப்புறம் ஏதோ ஒரு வேல்யூ வந்துருச்சு, பாயிண்ட்க்கு அப்புறம் 0 வச்சதுக்கு அப்புறம் ஏதோ வேல்யூ வந்துருச்சு அப்படின்னா என்னோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் டென்ஸ் டு சேஞ்ச். அதனால பாயிண்ட்க்கு அப்புறம் நான் எத்தனை 0 போடுறேனோ அந்த அளவுக்கு அந்த மெஷர்மெண்ட் கிளியரா இருக்குன்னு அர்த்தம். சோ அந்த மெஷர்மெண்ட்ஸ் which means அந்த ஜீரோஸை I should consider as significant. அப்ப இந்த 4.00ல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குன்னா 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு. சோ இந்த ரூலை ஞாபகம் வச்சுட்டு அப்படியே இந்த क्वेश्चனை பாருங்க. இப்ப 5.0ல எனக்கு எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கும்? 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கும். இப்போ நான் இதை யூனிட் கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் தான் இருக்கணும்? 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் தான் இருக்கணும். இப்ப பாருங்க 5000 கிராம்ல ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு. 5 into 10 to the power 3லயும் ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் இருக்கு. அப்ப 5.0 into 0 into 10 to the power 3 கிராம்ல தான் 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு. அப்போ எது கரெக்ட் அப்படின்னா என்னோட தேர்ட் ஆப்ஷன்ல தான் எனக்கு எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்படின்றத கரெக்டா சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் திங். ஃபைன், சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒன் மோர் திங் யூ ஷுட் நோ, என்ன அப்படின்னா பியோர் நம்பர்ஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். பியோர் நம்பர்ஸ்னா ஒன்றும் இல்லை, கான்ஸ்டன்ஸா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்லாம் என்ன அப்படின்னா நமக்கு இன்சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இன்ஃபைனைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ சே 3 into 10 to the power 8 மீட்டர் per second. ஸோ இது என்னது? லைட்டோட ஸ்பீடு. ஸோ இந்த லைட்டோட ஸ்பீடு என்னதான் ஆனாலும் மாறவே போறது கிடையாது. திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் இல்லையா? ஸோ இந்த கான்ஸ்டன்ட்ல 10 to the power 8 எடுக்க மாட்டோம். அப்ப 3 மட்டும் தானே இருக்கு. அப்போ ஒரே ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. இங்க எனக்கு மொத்தம் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு மொத்தம் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு. ஏன் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னா இது 3,
இப்போ நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை விச் மீன் ஸ்பீட் ஆஃப் லைட்டை திருப்பி கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கலாம். அப்ப எனக்கு என்ன கிடைக்குது 3.0ன்னு கிடைக்குது. நான் இன்னொரு தடவை செக் பண்ணி பார்க்கறேன் 3.00 கிடைக்குது. இது மாதிரி நான் 1000 தடவை செக் பண்ணாலும் எனக்கு என்னதான் கிடைக்கும் 3.00000ன்னு என்னோட ஜீரோஸ் போய்கிட்டே இருக்கும். நான் எத்தனை தடவை செக் பண்ணணும் அத்தனை தடவை வரைக்கும். ஸோ அதனாலதான் கான்ஸ்டன்ட்டுக்கு எல்லாமே சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபைனைட்டா இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ கான்ஸ்டன்ட்டுக்கு எல்லாம் எனக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு. ஸோ கீப் திஸ் இன் மைண்ட். தட்ஸ் ஆல். ஸோ ஆல்மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்ல இருக்கிற எல்லா ரூல்ஸையுமே நம்ம பார்த்துறோம். ஸோ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் வந்துட்டு எதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ இல்லையோ நமக்கு அந்த டிஜிட்ஸ் கன்வர்ஷன்ஸ்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதில் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்ல இருந்து டைரக்டா கொஸ்டின்ஸ் கேட்டாலே நமக்கு அட்டென்ட் பண்ண தெரியணும். ஸோ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸை ஒன்ஸ் அகேன் வந்துட்டு கோ த்ரூ பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரவுண்டிங் ஆஃப் எப்படி பண்ணணும் அண்ட் தென் அதே மாதிரி எரர்ஸ் பார்ட்டோட இன்ட்ரோடக்ஷன் இது ரெண்டையுமே நம்ம வந்துட்டு we are going to see in next class. Until then, bye guys.